ரீசெண்ட் டேஸாகவே சில எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்கூட்டர் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விடாவோட V2. ஸோ ஹீரோ பிராண்ட்லேருந்து வந்துட்டு இருக்க இந்த ஸ்கூட்டர் தான். ஸோ இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2025 வந்து அப்டேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது, இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, இது வந்து ஒரு சின்ன வாக் அரவுண்ட் ரிவ்யூவாக தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் டெஸ்ட் ரைட் எடுக்க முடியல. ஸ்டில் வந்து வாக் அரவுண்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸை வந்து நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ சேனல் புதுசாக இருந்தால் என்னோட நேம் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் டர்ட்டில்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நமக்கு எடுக்கிற ஒரு ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராவன் கான் ஹீரோ தான். ஸோ இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ESA ரிங் ரோட்டில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸுமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இங்கே டிஸ்பிளேல வந்து பார்க்குற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஹீரோ பைக்ஸில் ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் காண்டாக்ட் நம்பரை வந்து கீழே டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ முதல்ல இந்த விடாவோட லுக்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ லுக்ஸை பார்த்து நமக்கு அந்த ஹீரோ வந்து ஜூம் வண்டி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் இருக்குது ப்ரொஃபைல் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு பேட்டரி வண்டி மாதிரி இல்லை. ஸோ சிமிலராக வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கல்ஸ் இருக்குதுங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ லைட்டிங்ஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல் LED செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொஜெக்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹீரோட பிராண்டிங்கை வந்து டிஃபைன் பண்ணுற விதமாக இந்த DRLs வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸுமே நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா LEDஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோவோட சிம்பிளை டிஃபைன் பண்ண அந்த ஒரு மாதிரி நமக்கு பிரேக் லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு LEDs தான், பிரேக் லைட்ஸுமே LEDஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிகல் லைட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே சென்ட்ரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சீட்டை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியும், அதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் எதனா ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் எதுவுமே கொடுக்கல. இங்கே வந்து ஒரு சின்ன கேரி பேக் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 26 லிட்டர் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சின்ன சின்ன திங்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை கேரி பண்ண முடியும் அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. ஸோ கன்வீனியன்ஸ் படி இன்னொரு திங் என்னென்னு வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரிமூவபிள் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேட்டரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத வந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கன்வீனியன்ஸ் பிரகாரம் வந்து பார்க்கும்போது இந்த பேட்டரி வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணியும் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி வண்டியில் வச்சுமே வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த விடா V2ல கொடுத்துருக்க சுவிச்சஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். நமக்கு ஆஸ் யூஷுவல் ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம ஒரு வண்டியில் வந்து பார்த்துருக்கோம். எந்த வண்டின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்ணிவிட்டு இந்த சுவிட்ச் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசென்டர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹசர்ட் லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம மெனு, அதாவது இந்த 7-inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட்டட் ஹை பீம் அண்ட் லோ பீம் வித் பாஸ் சுவிட்சோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பட்டன்ஸ் பற்றி பேசல, நமக்கு மிடில்லையும் ஒரு பட்டன், 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட், அதாவது இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து அன்லாக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து லாக்கர் அன்லாக் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைட் பட்டன்ஸை பொறுத்து நமக்கு கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா க்ரூயிஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூயிஸ் கண்ட்ரோலில் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கான சுவிட்ச், இதே வந்து நம்ம பார்க்கிங் சுவிட்சாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து மோட்ஸை வந்து நம்மளால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும், அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் கொடுத்துருக்க இந்த SOS பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இன்கேஸ் நம்ம வண்டி வந்து கிராஷ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டியை வந்து நம்மளால் மொபைலோட பேர் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்டாக்ட்ஸ்க்கு வந்து இமீடியட்டாக போயிடும். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து எல்லா வண்டியிலுமே கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ சேம் ஃபியூச்சரை வந்து இதே மாதிரி இன்னொரு இந்தியன் பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிராண்ட் வண்டி எதுன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த விடா V2ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7-inch TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டச் ஸ்க்ரீனோட வந்து நமக்கு வந்துடுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்துருவோம். ஸோ நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டார் ஆஃபில் இருக்குது அப்படின்றது தெரியுது, எந்த மோடில் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து தெரியப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 மோடு கொடுத்துருக்காங்க. இக்கோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் அப்படின்ற 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க என்ன இதில் வந்து போகும். இதில் வந்து பூஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறது நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நமக்கு டேட், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ட்ரிப்புக்கான இன்ஃபர்மேஷன், ஆவரேஜ் ஸ்பீடு, அதே மாதிரி வந்து ஓடவும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்பு B வந்து கொடுத்துருக்காங்க சேம் இன்ஃபர்மேஷனோட. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்குமா இல்லையா அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்வைப் பண்ணுறது மூலிமா சீட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கீழே கொண்டு வரது மூலிமா நம்மளால் வண்டி வந்து ஆஃப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க.
அதில் என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே நமக்கு வந்து ஆட்டோ, அதாவது பிரைட்னஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து டார்க்கில் இருக்குது, லைட் வச்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஆட்டோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நம்மளோட என்விரான்மெண்ட் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ பிரைட்னஸ் வந்து கூடவோ குறைக்கவோ பண்ண முடியும், அதே மாதிரி ஆட்டோவும் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட். ஸோ நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ பண்ணிவிட்டு நம்மளால் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மை ஸ்கூட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இனிஷியலாக சொன்னேன் இல்லைங்களா, பூஸ்ட்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து ஆன் பண்ணி வைக்கும்போது நீங்கள் சடனாக த்ராட்டில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பவர் வந்து எக்ஸஸாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஓவர் டேக் இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பஸர், இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஸர் சவுண்ட் வந்து தேவைப்படுதா இல்லையா அப்படின்றத வந்து இண்டிகேட்டர்லாம் போடும்போது சின்ன சின்ன சத்தம் வரும் இல்லைங்களா, அதை வந்து ஆன் ஆர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ரீசெண்ட் டேஸாகவே நம்ம பார்த்த எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையும் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு வராங்க. பட் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதில் அவைலபிள் இல்லை, இதில் வந்து அவைலபிள் சூன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எபவுட் இந்த டிஸ்பிளேக்கான சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த வெர்ஷன் டீட்டெயில்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா க்ரூயிஸ் கண்ட்ரோல் வந்து ஆனில் இருக்குது, அதை வந்து இண்டிகேட் பண்ணுது. சைட் ஸ்டாண்ட் வந்து இருக்குது, அதை இண்டிகேட் பண்ணுது. டைம் வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மொபைல் பேர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ கூகுள் மேப் வந்து பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிஸ்பிளே, அதோட டச் ஸ்க்ரீனும் இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதே மாதிரி காலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து அதாவது மொபைலோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இதில் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரி 1 பேட்டரி 2ஓட பர்சன்டேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது என்னை பொறுத்து. ஸோ விசிபிலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிமோட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் மை வெஹிக்கிள் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சீட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் கீ தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக நமக்கு கீ வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா இது ஒயர்லெஸ்ஸாகவே வந்து பேர் ஆகிக்கும். ஸோ பேர் ஆனதுக்கப்புறமா இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வந்து வண்டி வந்து நமக்கு ஆன் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம எஸ்பெஷலி வேறு எந்த இடத்துலையும் கீயெல்லாம் போட்டு ஆன் பண்ண வேண்டியதில்லை, இதுவாகவே வந்து வண்டியோட பேர் ஆகிட்டு நமக்கு வந்து ஆன் ஆகிடும். ஸோ இந்த ரிமோட்டோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குன்னு தோணுது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் ப்ரூஃப் வந்து கிடையாது, நீங்கள் வந்து தண்ணியில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ கீயை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த விடா V2வில் கொடுத்துருக்க பிரேக்ஸ், டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் டயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1990-12 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸிலி அவைலபிள் டயர்ஸ் தான். ஸோ வீல்ஸை பொறுத்து நமக்கு அலாய் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்து நமக்கு நார்மல் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பைப்ரேட் பிரேக்கிங் செட்டப்போட கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீஜன் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது கண்டிப்பாக இதில் சார்ஜும் வந்து சேர்ந்து நடக்கும். ஸோ ரியரில் வந்து பார்த்துருவோம். ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் டயரோட பெரிய டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 100/80/12 வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்து நமக்கு ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரோட பிரேக்கிங்ஸை பொறுத்து நமக்கு நார்மலான ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டயருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஸோ இந்த விடா V2ஓட சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ வெயிட்டை பொறுத்து 125 kgs வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டை பொறுத்து 777 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்து 155 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுனால கிரவுண்டை வந்து ஓரளவுக்கு ஆக்கியபை பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டபுள்ஸ் எல்லாம் போகிற பட்சத்தில் மேபி கீழே வந்து இடிக்குமோ அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. பட் ரைட் ரிவ்யூ பண்ண என்னால் முடிஞ்சது, வண்டி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணிடுவேன். ஸோ இந்த வண்டியில் கொடுத்துருக்க பேட்டரி பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ மொத்தமாக 2 பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிமூவபிள் தான். ஸோ நீங்கள் இதை வீட்டில் கொண்டு போய் வச்சுமே வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. ஒரு பேட்டரி வந்து நீங்கள் சார்ஜில் போட்டுட்டு இன்னொரு பேட்டரியில் வந்து வண்டியை வந்து கொண்டு போயிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3.94 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கோட வந்துடுது. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்காகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் ஆகும். இதுவே நீங்கள் வந்து பப்ளிக்கில் இருக்க அந்த சார்ஜஸ், ஸோ மொத்தமாக ஒரு 3100 ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேஷன்ஸில் எதையாச்சும் வந்து கொண்டு போய் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சார்ஜ் எவ்வளோ சீக்கிரம் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நிமிஷத்தில் வந்து 1.2 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு வந்து சார்ஜ் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே சின்ன சின்ன பொருளெல்லாம் வச்சுக்க முடியும், சார்ஜர் அந்த மாதிரி வச்சுக்க முடியும். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த வண்டியில் கொடுத்துருக்க மோட்டர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிட் மவுண்ட் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக வீலில் வந்து டிரைவ் பண்ணுற மோட்டார் தான். ஸோ ஒரு சின்ன கியர் பாக்ஸ் மெக்கானிசமோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிரைவை வந்து நம்ம சில ஸ்கூட்டர்ஸில் வந்து பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி டிரைவ் மெக்கானிசம் தான். ஸோ டியோ மாதிரியான ஸ்கூட்டரில் இருக்க கியர் பாக்ஸ் டைப்போட இந்த மாதிரி மோட்டார்ஸ் வந்து டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால் டார்க் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த வண்டியில் ஒரு டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 25 Nm டார்க் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக்காக வந்து பவரை வந்து வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 40 வந்து பார்த்தீங்கன்னா 2.9 செகண்ட்ஸில் வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து ரீச் ஆகிடும். ஸோ இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 kW வந்து பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ IP68 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த வண்டியோட ரேஞ்சை பொறுத்து 165 km வந்து கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியோட யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன வந்து உங்களுக்கு ரேஞ்சு கொடுத்துட்ருக்கு அப்படின்றது. ஸோ அதே மாதிரி இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 90 km/h வந்து போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு இம்ப்ரெசிவான டாப் ஸ்பீடு தான். கண்டிப்பாக ரைட் ரிவ்யூ இருந்துச்சுன்னா நான் இதை செக் பண்ணி காட்டிருப்பேன். ஐம் ரியலி சாரி, அதை என்னால் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 வேரியன்ட்ஸ் வந்து நமக்கு ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா V2 Pro, V2 Plus, அதே மாதிரி VE Lite அப்படின்ற 3 மாடல்ஸ் வந்து வருது. 6 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து வருது. ஸோ ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ்க்கு மறக்காமல் ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் தொடர்ந்து பார்த்த யூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ எனக்கான ஒரு சின்ன ஹெல்ப் நீங்கள் வந்து பண்ணுங்கள். என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்ன ரீசன் ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம்ஸ் எல்லாம் வண்டியெல்லாம் கலெக்ட் பண்ண போகும்போது ஸோ நம்ம சேனலோட ரீச்சை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் 1 அதுதான். லைக் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ போய் ரீச் ஆனால் தான் நமக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைப்பாங்க. அதனால தான். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட் வந்து நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். என்னால் முடிஞ்ச முயற்சிகளை வந்து நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். என்னோடய முயற்சிகளுக்கு வந்து ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுங்க, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். Until that, bye from Heart Throttles.